புள்ளி. ஜெயபாஸ்கர் எழுதுவார், வைத்த பொருளை வைத்த இடத்திலிருந்து எடுக்க தெரிவதே இல்லை எனக்கு. ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற முறை கிடைக்க வேண்டியவையே சிக்குகின்றன அப்படிம்பார். பிளைண்ட் ஸ்பாட் மறைச்சிருதுங்க, ஒரு குருட்டு புள்ளி மறைக்குது. ஜேவியர், கெவின் ஜேவியர்ங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அந்த புக்கை. அமெரிக்காவில், நான் அந்த புத்தகத்தினுடைய சின்ன கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், முடிஞ்சா வாங்கி படிச்சுக்கோங்க. அந்த புத்தகம் எதை சொல்கிறது என்றால், 33 மாதங்கள் ஒருத்தன் சிறையில் இருக்கிறான். அந்த ஜேவியர் சிறையில் இருக்கிறான். சிறையில் இருந்துட்டு அவன் எழுதின புக்கு. அவன் சொல்றான், நம்ம எல்லாருக்கும் பொருந்துங்க, நான் தான் இந்த குற்றத்தை செய்தேன், ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். எந்த குருட்டு புள்ளியில் நான் இந்த விஷயத்தை கடந்து வந்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு விளக்கத்தை சுய பரிசோதனையில் ஈடுபட்டு இந்த புத்தகத்தை எழுதுகிறேன். குருட்டு புள்ளி நம்ம மனசுல இருக்கு, அது பார்வையை மறைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வித்தியாசமான முறையில் நம்மை கொண்டு செலுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் எழுதினாங்க. அவன் முதல் பாயிண்ட் நான் அரண்டு போனேன். ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? எவ்வளவு தவறு செய்து விட்டும் கோயிலுக்கோ மசூதிக்கோ ஏழைக்கோ தர்மம் செய்து விடுவதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்கிறார். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ் பேசுறவன் சத்தியத்தை தான் பேசுவான். கோபம் வருதுங்க. ஒரு மொழி ஆசிரியராக இருந்து எனக்கு, மொழி என்பது எவ்வளவு அற்புதமான ஆயுதம் தெரியுமா? ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பு அழகல்ல நிறம். இந்த தெளிவு நமக்கு வரணுங்க. அவர் சொல்றார், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு செய்யறவன் என்ன செய்யறான்? அந்த பொருளை உங்கள் அபிமானம் பெற்ற பிரபலமான உங்கள் மத்தியில் நீங்கள் பார்த்து பரவசப்படுகின்ற ஒருவனை விலைக்கு வாங்கி அந்த பொருளை விற்கிறான். அவன் அந்த பொருளை விற்பதனால் அது அப்பழுக்கற்ற பொருள் என்று நம்பி நாமும் வாங்குகிறோம். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பலர் தன்னுடைய கேம்பெயின்லாம், அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் இந்த நடிகர்களெல்லாம் கூட்டிட்டு போய் கேம்பெயின் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் சொன்னா நீங்க ஓட்டு போட்டுருவீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு தான் கேரளால இல்லைங்க. கேரளா இப்போ நான் தமிழ்ச்சங்கத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க இல்லை. அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பிரேம் நசீர்னு ஒரு பழைய ஆக்டர் ஒருத்தர், அவர் இருந்த காலத்துல எழுந்திருச்சு அவர் வந்து பேசி இருந்திருக்காருங்க மேடையில் அந்த கீழே ஒருத்தன் சொன்னா, நான் மிஸ்டர் பிரேம் நசீர், நாங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சை தான் கேட்க வந்தோம், உங்கள் படத்தை நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் தயவு செய்து உட்கார்கிறீர்களா? இப்படி கேட்டிருக்காங்கங்க கேரளால. நாம என்ன செய்வோம்? நீ உட்காரு ஐயா, நீ பேசியா, நீ பேசு. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்குல்ல, செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் பத்தி அவன் பேசுகிறான். அடுத்தது பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட் பத்தி பேசுறான், சப்போர்ட்டிவ் பிளைண்ட் ஸ்பாட் பத்தி பேசுறான். நம்முடைய கருத்திற்கு யாரெல்லாம் ஆமன் சாமி போடுறோமோ அவங்கள தான் கூட வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை விட சாவு ஒருத்தனுக்கு வேற கிடையாது. சிறந்தவர்களை தான் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டுமே தவிர நமக்கு ஒத்துதுகின்றவர்களை இல்லை. இடித்துரைக்கப்படாத மன்னன் கெடுப்பார் இல்லாமலும் கெடுவான். இடிப்புரை இல்லாத ஏமரா மன்னன். கூட வச்சிட்டு இருக்க வேண்டிய ஆட்கள் யாரை வச்சிட்டு இருக்கிறோம்? மேடம் உங்களை மாதிரி இருக்குதா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னன்னு பேசுறது அவங்க கிட்ட? அப்படித்தானே சாய்க்கிறாங்க பெண்களை. நான் எத்தனை முறை பேசிட்டேன்.